ஹாய் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், அதாவது அளவுகளை வந்து டைலரிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டான அளவு எடுக்கணும், கரெக்டான அளவு எடுத்து கரெக்டாக நம்ம அதே அளவில் தைச்சி கொடுக்கணும். ஸோ அளவு அப்படின்றபோது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்போ அந்த மாதிரியான அளவுகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம டைரெக்டாக வந்துட்டு அளவு எடுக்கிறது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அளவு ட்ரெஸ்ஸில் இருந்து அளவு எடுத்து நம்ம தைக்கிறது. சரிங்களா? 2 மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அளவு ட்ரெஸ்ஸிலேருந்து அளவு எடுத்து நம்ம கட் பண்ணும் பொழுது அதே அளவு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது ட்ரெஸ்ஸில் நம்ம கையோடைய நீட் எவ்வளோ வைக்க போகிறோம், பாடியோட சுற்றளவு நம்ம துணியில் எவ்வளோ நம்ம அளக்குறோமோ அதே அளவு தான் நம்ம கட்டிங் பண்ணுற புது துணியிலையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். பட் ஆனால் நம்ம டைரெக்டாக எடுக்கக்கூடிய அளவுகளில் பார்த்திங்கன்னா சில அளவுகள் வந்துட்டு குறைக்க வேண்டியதாக இருக்கும், சில அளவுகள் வந்துட்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது என்னென்ன அளவில் எவ்வளோ சேர்க்கணும், எவ்வளோ குறைக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவு எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அளவு ட்ரெஸ்ஸிலேருந்து அளவு எடுக்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சொல்லி தருவோம். இந்த வீடியோவில் டைரெக்டாக நம்ம அளவு எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அளவு எடுக்கிறத பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் தான் நம்ம அளவு எடுக்கணும். ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை சுடிதாராக இருக்கட்டும், இல்லை ஒரு பாவாடை சட்டை, இல்லை சராரா, இந்த மாதிரி பேண்ட், இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அளவு வந்து எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ அளவு எப்படி எடுக்கணும், அது எப்படி வந்து நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த முறையை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம், ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து அளவு எடுக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அப்படின்னு ஒரு அளவு எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஷோல்டர்னு எழுதி நீங்கள் அளவு வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பாடியோடைய சுற்றளவு, மார்பு சுற்றளவு அப்படின்னு எழுதி நீங்கள் அதுக்கு வந்து அந்த அளவு வந்துட்டு அங்கே எழுதணும். ஸோ வந்து ரொம்ப பெருசாக எழுதுகிற மாதிரி வரும், ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதிங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடை நீங்கள் அதை கண்டினியூட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அது நல்லா நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலாக எழுதணும் அவசியம் இல்லை. ஒன்லி நீங்கள் மெஷர்மெண்ட் எழுதினாலே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா 10, 12, 20, 25, 32 அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டு செட் ஆகிடும். இது இந்தந்த அளவு தான் அப்படின்றத உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டப் வந்துடும். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம என்ன செய்யணும், பிகினர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டீட்டெயிலாக எழுதியே வந்துட்டு எழுதிங்க. நீங்கள் எழுதியே வச்சுக்கிறது நல்லது. அதாவது ஷோல்டர் எவ்வளோ, உயரம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் அந்த அளவு எடுக்கக்கூடிய அந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிற மெத்தடை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இந்த அளவுக்கு அப்புறம் இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு அப்புறம் இந்த அளவு தான் இருக்குன்றத தெரிஞ்சும் பொழுது நீங்கள் லைனாக எழுதிட்டிங்கன்னா இது ஷோல்டருடைய அளவு, இது கையோடைய அளவு, இது கையோடைய லூஸ் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து அப்படியே கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி சொன்னது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம எடுக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்தந்த அளவு இதுக்கு தான் அப்படின்றத உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுடிதாருக்கு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சுடிதாருக்கு நம்ம அளவு எடுக்கிறது ஷோல்டர் அளவு எடுத்துங்க. அதான் டாப் அளவு எடுக்கணும். டாப் அளவு எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோல்டர் வந்து அளவு எடுங்க. ஷோல்டர் அளவு எடுக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. அளவு எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு. ஸோ என்ன அந்த 2 மெத்தட்னா, ஃப்ரண்ட்டில் எடுக்கிறது, பேக்கில் எடுக்கிறது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இதான் கழுத்துன்னு சொன்னாக்கா கழுத்துக்கு முன்னாடி எடுக்கிறது, கழுத்துக்கு பின்னாடி எடுக்கிறது. சரிங்களா? இது 2 சைடும் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகள் தேவைப்படும். அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா,
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் சுடிதார் நம்ம தைக்கிறோம்னாக்கா ரவுண்ட் நெக் வச்சு நம்ம நார்மலாக ஒரு சுடிதார் தைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் நெக் அளவு எடுக்கணும். இதே நீங்கள் ஒரு காலர் நெக் வச்சு தைக்கிறீங்க, அதாவது காலர் வச்சு ஒரு சுடிதார் நீங்கள் தைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஷோல்டர் அளவு எடுக்கணும். அதாவது பேக் சைடு நீங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கணும். சரிங்களா? 2 அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் காலர் தைக்கிறீங்கன்னா பேக்கில் எடுத்துங்க, நார்மல் தைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்துங்க. ஸோ இதான் மெத்தடு. அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் இப்போ காட்டிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி எடுக்கணும்னு சொன்னாக்கா இப்போ இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்புக்கு நேராக இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சிங்க. இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் அளவு எடுக்கணும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாக்கா 13 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஷோல்டர் சரிங்களா? நார்மல் சுடிதாருக்கு ரவுண்ட் நெக் வச்சு தைக்கிற நார்மல் சுடிதாருக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலர் நெக் ஹை நெக் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து காலர் வரும். ஸோ அந்த மாதிரியான டாப்ஸ் எல்லாம் நீங்கள் தைக்கிறீங்கன்னா பேக்கில் வந்து நம்ம ஷோல்டர் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பேக்கில் எடுக்கிறேன். இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு அதே பாயிண்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்ததை விட பேக்கில் உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் நல்லா இந்த மாதிரி கழுத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 15 இருக்குது. இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னாக்கா 13 இருக்குது, பேக்கில் வச்சு எடுத்தோம்னு சொன்னாக்கா 15 இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு மெத்தட், ஷோல்டர் எடுக்கிற மெத்தடு. நார்மலாக இருந்தாக்கா ஃப்ரண்ட்டில் எடுக்கணும், காலர் வச்சு நம்ம தைக்கணும்னு சொன்னாக்கா பேக்கில் எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் உடைய லென்த்து. அதான் ஸோ இதில் வந்து கை இல்லை, நம்ம வந்து கையுடைய லென்த்து வந்து இறக்கணும். ஸோ கையுடைய லென்த்து நம்ம எப்படி எடுக்கணும்னாக்கா இங்கே ஷோல்டருடைய இந்த பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. இந்த மாதிரி டேப் வச்சிங்க. இந்த மாதிரி டேப் வச்சுட்டு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்றத கரெக்டாக வந்து லென்த் எடுத்துங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக லென்த் எடுத்துக்கணும். லென்த் எடுத்துகிட்டு எந்த இடத்துல இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு 5.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 5.5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல கையுடைய சுற்றளவு எடுக்கணும். இதை பாருங்கள், டேப் வந்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றளவு எடுத்துக்கணும். அதாவது ஸ்லீவுடைய லென்த் எடுக்கணும், கையுடைய சுற்றளவு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையோடைய சுற்றளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு டேப்பை வந்து நம்ம டைட்டாகவும் எடுத்துடக்கூடாது, லூஸாகவும் எடுத்துடக்கூடாது. நார்மலாக வந்து நம்ம சுற்றளவு வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஷோல்டர், அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய லென்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவுடைய சுற்றளவு. சரிங்களா? இதை நம்ம மூணு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். ஸோ 3 அளவு வந்துட்டு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆமோல் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது கையை இந்த மாதிரி தூக்க சொல்லிவிட்டு இந்த வந்து எடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி அளவு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஸோ 4வது அளவு பார்த்தீங்கன்னா ஆமோல் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் முக்கா கை எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ஆஃப் ஸ்லீவ் எடுத்துட்டோம். முக்கா கை எப்படி எடுக்கணும்னு சொன்னால் அதே ஷோல்டர்கிட்ட வச்சிங்க. ஷோல்டர் வச்சுட்டு அவங்கக்கிட்ட எவ்வளோ முக்கா கை தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் கேட்டுங்க. 12, 13, 14, 15, 16. ஸோ இந்த அளவுகள் தான் வரும். அதான் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வைக்கிறவங்க இந்த எல்போக்குலேருந்து இந்த எல்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்குற மாதிரி போகிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 12, 13 இன்ச்சு வேணுன்றவங்க, ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 12 இன்ச்சே முக்கா கை மாதிரி தான் இருக்கும், 13 இன்ச்சே முக்கா கை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு வந்துட்டு முக்கா கையுடைய அளவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. அதான் முக்கா கையை லென்த் எடுத்துக்கிறோம். எங்கே நம்ம லென்த் எடுக்கிறோமோ அதுலேருந்து சுற்றளவு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இதான் மெத்தடு. அதே மாதிரி தான் ஃபுல் ஹேண்டு நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஃபுல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து சுற்றளவு கனெக்ட் பண்ணி எடுத்துங்க. இதான் வந்து ஸ்லீவுடைய மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெத்தடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி லூஸ் வந்து எடுக்கணும். ஸோ சுடிதாருக்கு நம்ம இப்போ பாடி லூஸ் வந்து எடுக்கலாம். ஸோ பாடி லூஸ் எப்படி எடுக்கணும்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையை வந்துட்டு இப்படி எடுக்க சொல்லணும். ஸோ கையை வந்து இப்படி எடுத்து சொல்லிவிட்டு இந்த அக்கில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அக்கில் இருந்து நம்ம இப்படி சுற்றணும். இந்த மாதிரி வந்து அக்கலில் சுற்றி இந்த மாதிரி வந்து அளவு எடுக்கணும். அதான் பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக எடுக்கணும். செஸ்ட்டுக்கு நேராக எடுக்கக்கூடாது. மேல் பக்கமாக டேப் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். கீழே வந்து இதுக்கு நேராக வந்து எடுக்கக்கூடாது, செஸ்ட்டுக்கு நேராக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே எடுத்துங்க. இந்த மாதிரி வந்து எடுக்கும்பொழுது டைட் பண்ணக்கூடாது, லூஸும் பண்ணக்கூடாது, நார்மலாக வச்சு அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு கீழே அப்படியே டேப்பை வந்து கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு இடுப்பு லூஸ் வந்து பார்த்துக்கணும். ஸோ இடுப்பு லூஸ் எவ்வளோ இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து அப்படியே டவுன் பண்ணுங்கள். சீட் லூஸ் வந்து பார்க்கணும்.
அதான் நம்மளுடைய சீட் இருக்கு இல்லைங்களா, இந்த சீட் லூஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை அதே மாதிரி டைட் பண்ணாமல் லூஸும் பண்ணாமல் நார்மலாக வந்து சீட் லூஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம பாடி லூஸு, இடுப்பு லூஸு, சீட் லூஸ் இந்த 3 லூஸ் எடுத்துட்டோம். எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னாக்கா டாப் லென்த் எடுக்கணும். ஸோ டாப் லென்த் எடுக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம ஷோல்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது கழுத்துலேருந்து இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு இந்த இடத்துல இப்படி கரெக்டாக டேப் வச்சிங்க. டேப் வச்சுட்டு டாப் லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக டாப்போடைய லென்த்து வந்து எப்படி வைக்கணும்னு சொன்னாக்கா, அந்த முட்டி இருக்கு இல்லைங்களா, முட்டியிலேருந்து ஒரு 2 இன்ச் கீழே இறக்கி வச்சிங்கன்னா நார்மலாக வைக்கக்கூடிய அளவு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நார்மலாக வேணும், நார்மல் ஹைட்டு வேணும்னாக்கா அவங்க லென்த்து முட்டி, அதாவது அவங்களுடைய காலுடைய முட்டியிலேருந்து ஒரு 2 இன்ச் இறக்கம் வச்சு நீங்கள் அளவு எடுத்துங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு டாப்போடைய லென்த்து பார்த்திங்கன்னா 40 இன்ச் இந்த மாதிரி வரும். ஸோ ரொம்பவும் லென்த்தாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு 41, 42 இந்த மாதிரி வரும். இதே நீங்கள் வந்து ஷார்ட் டாப் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா முட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் மேலே நீங்கள் குறைச்சிக்கணும். ஸோ குறைச்சிக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா இது வந்து ஷார்ட் டாப்பு. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை வந்து குறைச்சி நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி லாங் டாப் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் முட்டியிலேருந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் கீழே வச்சு கூட அந்த மாதிரி நீங்கள் டாப் பண்ணி அந்த கணுக்கால் வரைக்கும் வந்துட்டு லென்த்து வச்சு கூட நம்ம தைச்சிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி இந்த அம்பர்லா கட்டிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அம்பர்லா கட்டிங் சுடிதார் நீங்கள் தைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஸோ சேம் இதே மெத்தடு தான், மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடு. பட் லென்த்து மட்டும் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு லென்த்தாக நம்ம எடுக்கணும். அதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த முட்டிக்கு கீழே அந்த ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அம்பர்லா டாப்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் லென்த்து தான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா கணுக்கால் தெரிகிற அளவுக்கு நீங்கள் அந்த லென்த்தை வந்து வச்சுக்கலாம். நம்ம டாப்போடைய மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேண்ட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ பேண்ட்டுடைய மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பேண்ட்டுடைய லென்த்து ஃபஸ்ட்டு எடுத்துங்க. அதான் பேண்ட்டுடைய இடுப்பு எங்கே கட்டுவாங்களோ அங்கேருந்து இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு சைடில் தரை வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதை தரையில் வச்சுருங்க டேப்பை. தரை வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த லென்த்தை நீங்கள் லென்த்தாக மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காலுடைய பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டமில் எவ்வளோ லூஸ் வேணும் அப்படின்றத கேட்டுங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் லூஸ் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சீட் லூஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ நம்ம டாப் அளவு எடுக்கும் பொழுதே பாடி லூஸு, இடுப்பு லூஸு, சீட் லூஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சீட் லூஸ் கனெக்ட் பண்ணி நம்ம பேண்ட்டுடைய லூஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சுடிதார் ப்ளஸ் பேண்ட்டுடைய மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெத்தடு. வீடியோ பார்த்திங்கன்னா லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.